ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வர சிறிய புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பெரிய பாடங்கள். அப்போ அதுல நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற புஸ்தகம் எதுனா யூதா புஸ்தகம் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ யூதா புஸ்தகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த யூதா புஸ்தகத்துக்கு ஒரு அறிமுகமா தான் இருக்கும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இருக்கும். ஸோ சின்ன பாடம் தான், பட் தியானிக்க போற வசனம் 1-2 மட்டும்தான் படிக்கலாம். யூதா 1:1-2. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. அன்பானவர்களே, இந்த நிருபம் பொதுவா எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, இந்த நிருபத்துல ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பான ஒரு நிருபம். அது படிக்கும்போது ஒரு பயம் வரும். சரி, இது என்ன விஷயம் இல்லைங்களா? இத பத்தி நம்ம பார்க்கும்போது மற்ற நிருபங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பவுல் எழுதிட்டார் நிருபம் பிலமோனுக்கு, அதுக்கப்புறம் யோவான் எழுதிட்டாரு அம்மாள், இல்லைங்களா? தனிப்பட்ட ஒரு பிரதர். அது மாதிரி இந்த ஒரு நிருபம் யாருக்கு எழுதப்பட்டிருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிருபம் ஏதோ தனிப்பட்ட நபருக்கோ இல்ல தனிப்பட்ட ஒரு எக்லீசியாவுக்கோ எழுதப்படவில்லை. மிக முக்கியமா யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவங்க எப்பேற்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன மாதிரியான ஜனங்கள்னு யூதா அங்க எழுதுறார். சோ இவங்களை பத்தி, இவங்க யாரு என்று பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நிருபத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா ஒரு அறிமுகமா பார்க்கலாம். சோ கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த நிருபம் யார் எழுதிட்டா, அதுதான் ஒரு பெரிய கேள்வி. கேள்வி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குழப்பம் இன்னொரு பக்கம். ஏன் இதுல என்ன குழப்பம்? தெளிவா இருக்குல்ல. யூதா, அன்பானவர்களே, யூதா பைபிள்ல என்ற அந்த யூதா என்ற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு அங்க வரும். 4 பேருக்கு அங்க வருதா பாக்குறோம். பட் அதுல ரொம்ப முக்கியமா எந்த யூதா இந்த நிருபத்தை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு? சோ இத பத்தி சொல்லும் போது முதல்ல இந்த யூதா, இந்த நிருபத்தை எழுதின யூதா யார், அது முதல்ல கண்டுபிடி, இல்லைங்களா? சோ ஒரு விஷயம் நம்ம கவனிக்கும் போது, புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர், அது நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும் 2 பேரை தவிர அதை எழுதிட்ட மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள். அப்ப அந்த 2 பேர் யாரு? லூக்கா, மார்க். லூக்கா மார்க் யாருன்னா உடன் வேலையாட்கள், சரிங்களா? உடன் வேலையாட்களா இருந்தாங்க. இந்த லூக்கா மார்க் அப்போஸ்தலர்கள் கிடையாது. இவங்களை தவிர மற்ற எல்லாம் அந்த புதிய ஏற்பாடை முழுக்க படிச்சு பார்த்தோம்னா யார் எழுதிட்டாங்கன்னா அப்போஸ்தலர்கள் எழுதிட்டாங்க. மத்தேயு, யோவான், பேதுரு, பவுல்,
யாக்கோப் இந்த வரிசையில வராரு யூதா. சோ இந்த யூதா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குது? பொதுவா நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த யூதா ஒரு அப்போஸ்தலனாகிய ஒரு யூதா என்று அது நம்ம ஏற்றுக்கொள்றோம். பட் இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லைங்களா? எப்படி நாம கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஏன்னா இந்த இடத்துல அவர் தன்னை அப்போஸ்தலனாகிய யூதா என்று தன்னை அறிமுகப்படுத்தல. இப்ப மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பவுல் சொல்லியிருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். யோவான் கூட பாத்தீங்கன்னா யோவான் கூட சொல்லல தன்னை பத்தி அப்போஸ்தலன் என்று சொல்லல. மற்றபடி நமக்கு தெரியும் பவுல் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி அப்போஸ்தலன் என்று. இப்ப யூதா தன்னை பத்தி நான் அப்போஸ்தலன் என்று சொல்லாதனால இவர் அப்போஸ்தலன் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா யோவான் கூட பாத்தீங்கன்னா தன்னை நான் ஒரு அப்போஸ்தலனாகிய யோவான் என்று தன்னை சொல்லிக்கல. பட் அதுக்காக ஒரு அப்போஸ்தலன் இல்லை என்று அர்த்தமாகுமா? நான் இல்லை இல்லைங்களா? அதே போலத்தான் இந்த இடத்துல வரக்கூடிய யூதா அது அப்போஸ்தலனாகிய யூதா என்று அழைக்கப்படுது. இந்த யூதா பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் போய் கவனிக்கும் போது இவர் யாரு, என்ன விஷயம், எப்படி இவர் அப்போஸ்தலன் ஆனாரு, இவர் எங்க இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம போய் கண்டுபிடிச்சோம்னா இவருக்கு சில பெயர்கள்லாம் வருது. இவருக்கு இன்னும் சில 2 பேர் இருக்குது. அது என்ன பேருன்றத இப்ப நம்ம படிக்கலாம். வசனம் படிங்க. முதல்ல இவரு 12 பேர்ல ஒருத்தர் அப்படின்றத முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். சோ 12 பேர்ல இவரு ஒரு சகோதரன் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நம்ம எங்க படிக்கிறோம் கேட்டீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 18. அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன். பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்போஸ்தலருடைய பெயர்கள்ல வரக்கூடிய ஒரு லிஸ்ட். அதுல பாருங்க ததேயுன்னு வருது இல்லைங்களா? ததேயு தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பேரு அவருக்கு, யூதாக்கு இன்னொரு பேர். இந்த அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 2 யூதா இருக்கிறான். அப்போஸ்தலர்கள் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 யூதா. ஒரு யூதா யாருன்னா ஸ்காரியாத்தானாகிய யூதா. அவரு யூதா தான். அவரு ஸ்காரியோத்ன்றது என்ன அர்த்தம்னா அது ஒரு சின்ன ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலிருந்து வந்ததுனால அவரு யூதா ஸ்காரியாட். நமக்கு தெரியலைங்களா யூதா ஸ்காரியாத் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அவரு வேற இல்லைங்களா? அவரு அப்போஸ்தலன் தான், கர்த்தர் இயேசு தேர்ந்தெடுத்தாரு. பட் அவர் அந்த அப்போஸ்தலன் இல்ல. பட் இது இன்னொரு யூதா, இது ஸ்காரியோத் அல்லாத யூதா. சோ இவரை பத்தி வேற எங்க படிக்கிறோம்னா மத்தேயு 10:3. பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு. பாருங்க இங்க பாருங்க, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு. அப்ப ததேயுக்கு இன்னொரு பேரு லெபேயு. பட் யார் இந்த ததேயு லெபேயு, இது யாரு அது நாம கண்டுபிடிச்சோம்னா லூக்கா 6:15 படிங்க முதல்ல. மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எண்ணப்பட்ட சீமோன். 16.
யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. பாருங்க, இங்க யாக்கோபின் சகோதரனாகிய யூதா வருதுல்ல, இந்த யூதா தான். இதே காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். ஆமா இல்லைங்களா? சோ இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இவரு யாக்கோபின் சகோதரன். ஆக்சுவலி இவர் இதுக்கு இன்னொரு பேரு ததேயு என்று நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலி இந்த லெபேயுன்னு வருது இல்லைங்களா? பட் இந்த லெபேயு என்ற வார்த்தை நம்ம செக் பண்ணும்போது அது யூதா அப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இதுல அப்போ ஒரு விஷயம் கிளியர். இந்த நிருபத்தை எழுதுன யாருன்னா அப்போஸ்தலனாகிய யூதா. எந்த யூதா? யூதாஸ்காரியாத் இல்ல, இது இன்னொரு யூதா. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த யூதா பத்தி படிக்கும் போது இவர் எங்கிருந்து வந்தவர், யார், என்ன விவரம் அப்படின்னா, தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறார்னா யாக்கோபின் சகோதரனாகிய யூதா அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த யூதா 1ஆம் வசனத்துல தன்னை என்ன பண்றாருங்க சொல்லிக்கிறார் இல்லைங்களா? யாக்கோபு அந்த வசனம் படிங்க, யூதா 1. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா. போதும் சிஸ்டர். அப்ப தன்னை என்னவா சொல்லிக்கிறாரு? யாக்கோபின் சகோதரனாகிய யூதா. இங்கே கன்ஃபார்ம் ஆயிருது. அந்த இவ்வளவு நேரம் படிச்சோம், அங்க ஒரு யூதா வரும், யாக்கோபின் சகோதரனாகிய யூதான்னு படிச்சோம் இல்லைங்களா? அப்போ 2 யூதாவும் ஒண்ணுதான். 12 அப்போஸ்தலர்ல வரக்கூடிய யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் இந்த யூதாவும் 2 பேரும் ஒண்ணு. அதனால்தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக டைரக்டா அப்போஸ்தலன்னு சொல்லாம ஐடென்டி பண்றாரு, யாக்கோபின் சகோதரனாகிய யூதா அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாருன்னா தன்னைய அறிமுகப்படுத்திக்கிறார். அப்போ ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்க சொல்லப்பட்ட யூதா பாத்தீங்கன்னா இந்த கண்டுபிடிக்கீங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 10:3. பிலிப்பு பர்த்தலமேயு தோமா ஆயக்காரனாகிய மத்தேயு அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு. ஆமா. சோ இது எல்லாமே யாரை குறிக்குதுன்னா அந்த யூதாவை அங்க குறிக்கிறதாக படிக்கிறோம். ஓகே. இப்போ 2வது விஷயம் நம்ம பார்க்கலாம்னா இந்த யூதா பத்தி இன்னும் சில இன்ஃபர்மேஷனு. இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம கிளியரு. இந்த யூதா அப்போஸ்தலனாகிய யூதா, இவருடைய அடையாளம் என்னன்னா யாக்கோபின் சகோதரனாகிய யூதா. இதுதான் அடையாளம் இல்லைங்களா? சரி, அப்ப இந்த யூதா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க விரும்பிட்டோம்னா இவரை பத்தி ஒரு சொல்றாரு, நான் யாக்கோபின் சகோதரன் அப்படின்னா, இப்ப யாக்கோபு யாரு அது கவனிக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா 12 அப்போஸ்தலர்ல 2 யாக்கோபு இருந்திருக்கான் இல்லைங்களா? 12 அப்போஸ்தலர்ல 2 யாக்கோபு இருந்திருக்கான். இப்ப இவ்வளவு நேரம் படிச்ச வசனங்களை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு யாக்கோபு இல்லைங்களா? நம்ம பார்த்தோம், அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. இன்னொரு யாக்கோபு செபேதேயின் குமாரனாகிய யாக்கோபு. அப்ப 2 யாக்கோபு இருக்கிறாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா நமக்கு தெரியும், பைபிள்ல 2 பேர் அண்ணன் தம்பிங்க. யாரு? யாக்கோபு, யோவான். ஞாபகம் இருக்குங்களா? யாக்கோபு, யோவான். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க 2 பேருக்கு ஒரு பேர் இருக்குது, பவர்னகேஸ், இடி முழக்கத்தின் மக்கள்.
இவங்க 2 பேருடைய அப்பா யாருன்னா ஜெபேதேயு. ஜெபேதேயுன் குமாரனாகிய யாக்கோப், யோவான். இவங்க 2 பேர் தனி. இவங்கள அப்போஸ்தலர்கள் தான், அண்ணன் தம்பிங்க தான். பட் இங்க பாக்குற யாக்கோபு இன்னொரு யாக்கோபு. அவருக்கு அவங்க அப்பா பேர் என்னங்களாமா? அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, இல்லைங்களா? அப்ப இது யாரு? அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு யாரு? இந்த யாக்கோபுடைய சகோதரன் தான் யூதா. பாருங்க, அப்போ இங்கேயும் அண்ணன் தம்பிங்க தான். இவங்க 2 பேரும் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னா, அந்த யாக்கோபு நிருபம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு நிருபம், யாக்கோபு நிருபம். அந்த நிருபத்தை எழுதுனது யாருன்னா அப்போஸ்தலனாகிய அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. ஏன்னா இன்னொரு யாக்கோபு முன்னாடி இறந்துடுறார். ஞாபகம் இருக்குங்களா? அந்த அந்த அப்போஸ்தலர்கள்ல முதல் மரணம் யாரு ரத்த சாட்சியா மரிச்சாங்க? அப்போஸ்தலர்கள்ல கேட்டீங்கன்னா யாக்கோப், செபேதியின் குமாரனாகிய யாக்கோப். அப்படின்னா அந்த நிருபத்தை எழுதுனது யாரு? அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அவர் யாருன்னா அவரும் அப்போஸ்தலர் தான். அப்போ யூதா சொல்றாரு, யாக்கோபின் சகோதரனாகிய யூதா நான் தான். 2 பேரும் அப்போஸ்தலர். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்றோம்னா கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்போ இதெல்லாம் பார்த்த பின்னாடி இந்த அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபுக்கு பைபிள்ல அடையாளத்துக்காக இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு யாரு? அவர் யார் இந்த அல்பேயு? இவரை பத்தி வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு ஹிண்ட் தேவன் கொடுக்குறாங்க, படிக்கலாம். கலாத்தியர் 1:19. கலாத்தியர் 1:19. அன்மியூட் பண்ணி படிங்க சிஸ்டர். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. பாருங்க, இங்க ஒரு வேர்ட் சொல்றாரு, அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தரை தவிர நான் பார்க்கல. இந்த ஒருத்தர் யாருன்னா கர்த்தருடைய சகோதரனாமா. யாரு? யாக்கோப். மியூட் பண்ணிக்கோ. மொத்தம் வசனம் படிக்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா இப்படியாக யாக்கோபு பத்தி படிக்கும்போது அவர் அல்பேயுவின் குமாரன். இவர் யார்? இந்த அல்பேயுவின் குமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோபு யாருன்னா கர்த்தருடைய சகோதரனாக யாக்கோபு. அவரும் ஒரு அப்போஸ்தலர். அப்போ என்ன ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுதே பிரதர், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க கேட்கலாம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நம்முடைய பிரதர்ஸுங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சுவலி யோசேப்பு நமக்கு தெரியும், அவருடைய மனைவி பேரு மரியா. ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த அல்பேயுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா, இந்த அல்பேயு வேற யாரும் இல்ல, யோசேப்புடைய கூட பிறந்த சகோதரனா. என்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி யோசேப் அவருடைய மனைவி மரியா, அல்பேயு யோசேப்புடைய பிரதரு,
இந்த அல்பேயுடைய மனைவி பேரும் மரியாள் தான். யோசேப்பும் அல்பேயும் அண்ணன் தம்பி. பட் என்ன வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த அல்பேயு ஆக்சுவலி சந்தானம் இல்லாம இறந்துருவார். அப்ப சந்தானம் இல்லாம இறக்கும் போது நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு சட்டம் இருக்குது. அது நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு இல்லை, அது சரி. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு சகோதரன் சந்தானம் இல்லாம இறந்தார்னா என்ன பண்ணலாம்னா, அவரு சந்தானம் வருவதற்காக அவரு திருமணம் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணாதீங்க. ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. பட் நம்முடைய பிரதர்ஸ்ங்க அப்படிதான் கொண்டு போறாங்க. அப்போ இந்த யாக்கோபு, அப்புறம் யாக்கோபுடைய சகோதரன் யூதா, இவங்களாம் யார் ஆக்சுவலி சொல்லும் போது இவங்க வேற யாரும் இல்ல, கர்த்தருடைய சகோதரன் என்று மென்ஷன் பண்ணிருக்கலாம். அப்ப கர்த்தருடைய சகோதரன்னா இவர் அல்பேயுன் குமாரன் ஆச்சே. எப்படி கர்த்தருடைய சகோதரனா மாற முடியும் இல்லைங்களா? அல்பேயுன் குமாரன் எப்படி கர்த்தருடைய சகோதரனா ஆக முடியும் அப்படின்னா வேற யாரும் இல்ல, அல்பேயு வேற யாரும் இல்ல, யோசேப்புடைய சகோதரன். அப்படின்னா சித்தப்பா மாதிரி இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தப்பா முறை, அந்த மெத்தட். அதனாலதான் சகோதரன் என்று சொல்றாங்க. அப்போ இந்த யாக்கோபு, அல்பேயன் குமாரனாகி யாக்கோபு மற்றும் யூதா, இவங்கள யாருன்னா கர்த்தருடைய சகோதரர்கள். இதை நம்ம எப்படி படிக்கலாம்னா பாருங்க, இவங்களை பத்தி வசனம் படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55, 56. மத்தேயு 13, 55, 56. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி பாருங்க, எப்படி கர்த்தர் இயேசுவை பத்தி அவங்க சொல்றாங்கன்னா, இவரு தச்சருடைய குமாரன், இவங்க அம்மா பேரு மரியாள், நம்ம கூட இருக்கிறாங்க, ஓகே. ஆனா பாரு, லிஸ்ட் அவுட் பண்றாரு பாருங்க, யாக்கோப், யோசே, சீமோன், யூதா, 4 பேருங்களா? இந்த 4 பேரும் பிரதர்ஸுங்களாமா, கர்த்தர் இயேசுவுக்கு சகோதரர்களாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவுக்கு சகோதரிகள் இருந்தாங்களாமா. இவன் சகோதரிகள் எல்லாரும் அப்படின்னா எத்தனை பிரதர் சிஸ்டர்ஸ்ன்னு தெரியல. பட் இவங்களை ஆக்சுவலி எப்படி, என்ன முறையில இருக்கிறாங்க அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இவங்க எல்லாரும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவங்க அல்ல. கர்த்தர் இயேசுவுக்கு பின்னாடி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இல்ல. சோ இதுக்கு ரொம்ப வேற இன்னொரு விஷயம் விளக்கம் கொடுக்குறாங்க. பட் அது நம்ம போக வேணாம். பட் புரிஞ்சுக்கலாம், இவங்களாம் யாருன்னா அல்பேயுவின் குமாரன் வரிசையில வராரு இல்லைங்களா? யோசேப்புடைய சகோதரன் அல்பேயு, அண்ணன் தம்பிங்க. அந்த வரிசையில வரும்போது அப்படிதான் பிறந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்லணும்னா இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தம்பிங்க தான், தங்கச்சிங்க தான். பட் என்ன ஒரு முறையில வருதுன்னா, சித்தப்பா பையன், சித்தப்பா பொண்ணு. சித்தப்பா பையன், சித்தப்பா பொண்ணு நம்ம என்ன சொல்லுவோம்? தங்கச்சி தம்பி தானே சொல்லுவோம். சோ அந்த ஒரு கோணத்துல தான் என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு விளக்கம் இருக்குது, சொன்னது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் வேணாம், அதை விட்டு இல்லைங்களா? ஓகே. அப்போ ஒரு பாயிண்ட் கிளியர். இந்த யூதா யார் அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு சகோதரன். அதே சமயத்துல இவர் ஒரு அப்போஸ்தலன் இல்லைங்களா? இவர் அப்போஸ்தலன். தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறார்னா, யாக்கோபின் சகோதரனாகிய யூதா. யாக்கோபு யாரு? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு அப்படின்னு பைபிள்ல இவங்களை பத்தி
அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் பார்த்த பின்னாடி ஒருவேளை இதெல்லாம் பிரதர் மைண்ட்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இப்படி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த நிருபத்தை எழுதுனது யாருன்னா அப்போஸ்தலனாகிய யூதா. அவ்வளவுதான். இந்த யூதா யூதாஸ்காரியாத்துல, இது வேற யூதா. இந்த யூதா சகோதர சகோதரிகளை பைபிள்ல படிக்கிறோம். நிறைய சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவரு அங்க பேசியிருக்கிறதாக நம்ம படிக்கிறோம். சோ இந்த யூதா நமக்கு தெரியும். இவரை பத்தி பாருங்க சொல்றாரு வசனம். இவர் கர்த்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். பாருங்க இவர் கேள்வி பாருங்க. ஸ்காரியோத் அல்லாத யூதா அவரு கேக்குறாரு கேள்வி கர்த்தர்கிட்ட, எதுக்கு நீங்க எங்க கிட்ட வெளிப்படுத்துறீங்க, உலகத்துக்கு வெளிப்படுத்தல? உலகத்துக்கு நாம ஏன் கர்த்தர் இயேசு தன்னை வெளிப்படுத்தல, ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னா சொல்றாரு, ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க. யார் என்கிட்ட அன்பா இருக்கிறாங்களோ, என் மேல அன்பா இருக்கிறீங்க சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் சொல்றத கை கொள்ளுவார். வேற மாதிரி சொல்லணும்னா நாம அவர் சொன்னதை கை கொண்டோம் அப்படின்னா நாம அவர் மேல அன்பா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்களா? கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு வாயில சொல்றதை விட அவர் சொன்ன வசனத்தை கை கொள்றாரு பாத்தீங்களா, அதுதாங்க உண்மையான கர்த்தர் மேல. சில பேர் ரொம்ப கர்த்தர் மேல ரொம்ப அன்பா பாட்டெல்லாம் பாடுவாங்க, அன்பா பேசுவாங்க. நம்ம கர்த்தரை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஜீசஸ். அன்பானவர்களே, கர்த்தருக்கு தெரியும் யார் என் மேல அன்பா இருக்கிறான். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ரொம்ப முக்கியம். என்ன வசனம்? இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? என்ன வசனம் சொல்லி கொடுத்தார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும், இல்லைங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ கர்த்தருடைய வசனத்தை யார் ஒருத்தர் முழு இருதயத்தோட கை கொள்றாரோ அவர் தான் உண்மையிலேயே கர்த்தர் மேல அன்பா இருக்கிறார். அப்படி அன்பா இருக்கிறவர் மேலதான் அவனில் என் பிதா அன்பா இருப்பா. எப்படி லிங்க் ஆகுது பாத்தீங்களா? நாங்கள் அவனிடத்தில் வந்து அடே அப்பா அவனோட வாசம் பண்ணுவோம். அன்பான சகோதர சகோதரிகளை, ஏதாவது சாதாரண வசனமே இல்லை. யூதா கேட்ட கேள்வி எவ்வளோ பெரிய பதில் கர்த்தர்கிட்ட இருந்து வந்திருக்குது. என்ன கேள்வி யூதா கேட்டிருக்கிறாரு? கேட்ட கேள்வி, எதுக்காக உங்களை எங்கள்கிட்ட வெளிப்படுத்துறீங்க? எங்க கிட்ட நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா அது என்ன விஷயம்? இன்னைக்கு அதே விஷயம் தான் நமக்கு. உண்மையிலேயே யாருக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார்னா, யார் ஒருத்தர் அப்படி வசனங்களை கை கொள்றாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் தம்மை வெளிப்படுத்தும். அப்படின்னா நீங்க வெளிப்படுத்துறதுன்னா இவர்தான் இயேசுன்னு தெரியுமே, இவர்தான் பிதான்னு தெரியுமே அப்படின்றது மட்டும் இல்லை. அதோட மட்டும் இல்லை, அவங்களுடைய குணங்கள், குணலட்சணங்களை புரிகிறது, அவங்களுடைய திட்டங்களை புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய வழிநடத்துதலை புரிஞ்சுக்கிறது, இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துறாரு, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை பொறுத்து தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வசனத்தை கை கொள்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய சூழ்நிலைகள் மத்தியில முறுமுறுத்துட்டு அவிசுவாசம் ஆயிட்டு நார்மல் டைம்ல இதெல்லாம் வராது. பட் சோதனைகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தேவனையும் கர்த்தரையும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவங்க வெளிப்படுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சு வச்சிருப்போம். அப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம்,
நாமும் அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை வசனங்களை கை கொள்ளல, நான் என்ன மீனிங்? என்னில் அன்பா இல்லை. சோ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ யூதா கேட்ட கேள்வி கர்த்தர்கிட்ட ரொம்ப உதவியா இருக்குது, நம்ம கற்றுக்கொள். சரி, இப்போ இந்த யூதா பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த நிருபத்தை யாருக்கு எழுதியிருக்கிறாரு? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். இது ஏதோ தனிப்பட்ட நபருக்கோ இல்ல ஒரு எக்லீஷியாவுக்கோ இல்ல அப்படி இல்லை. இவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இந்த அட்ரஸ் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் யோவான் மத்தவங்க எல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுறோம், இந்த சபைக்கு எழுதுறோம், இவருக்கு எழுதுறோம். பட் இங்க யூதா எப்படி மென்ஷன் பண்றாரு? இது ஏதோ முன்னாடி நம்ம படிச்சுட்டு போயிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஆனா இங்க பயன்படுத்தின ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அது என்னன்றத படிக்கலாம். யூதா 1:1. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ரொம்ப முக்கியமான வசனம் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவங்கன்னா நமக்கு இது பைபிள்ல சில அர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த ஃபாலோ கிளாஸ் கேட்கும்போது ஒரு வரிசை நம்ம பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், கரெக்டா சொல்றீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, மூணாவது கரெக்ட், உண்மையுள்ளவங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல அழைக்கப்பட்டவங்கன்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா என்ன அதுவும் தெரியும். உண்மை உள்ளவங்கன்னா என்ன அதுவும் தெரியும். இப்ப பவுல் மன்னிக்கணும், யூதா சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. பட் எப்படி அழைக்கப்பட்டாங்க? இவங்க அழைக்கப்பட்டாங்க, எங்கிருந்து அழைக்கப்பட்டாங்க, எதற்காக அழைக்கப்பட்டாங்க? அது ரொம்ப முக்கியம். ரெண்டு கேள்வி இருக்கு இல்லைங்களா? எங்கிருந்து அழைக்கப்பட்டாங்க ஒண்ணு, எதற்காக அழைக்கப்பட்டாங்க. இப்ப நம்ம அங்க படிக்கிற அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, உண்மை உள்ள அந்த ஒரு வரிசையில முதல்ல எது வருது? அழைக்கப்பட்ட. அது என்ன அர்த்தம்? அவங்க உலகத்தில் நின்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் நின்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எங்கிருந்து அழைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பட் யூதா எழுதும் போது என்ன அர்த்தத்தில் எழுதுறாருன்னா, எங்கிருந்து இல்ல, எதற்காக, எதை நோக்கி அழைக்கப்பட்டிருக்கிறாங்கோ, என்னொரு வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்கோ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வசனம், பரம அழைப்புக்கு, பரம அழைப்பு, ஒரு ஹெவன்லி காலிங்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? சோ சில வசனங்கள் இப்போ நம்ம படிக்கலாம். சகோதர சகோதரிகளே, முதல்ல எங்கிருந்து அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற கேள்விக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம். பட் இந்த சொல்லப்பட்ட அழைக்கப்பட்டவங்க அந்த அர்த்தம் இல்ல. ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஆனா இவங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம். எங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? ரோமர் 9:24. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்ப எங்கிருந்து அழைச்சிருக்கிறாரு இல்லைங்களா? உலகத்தின் நிலையில இருந்து அழைச்சிருக்கிறார். பட் யூதா இங்க பேசுற அழைக்கப்பட்ட நிலை யாரை குறிக்குதுன்னா, இவங்க நமக்கு ஆக்சுவலி சகோதரர் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த அழைக்கப்பட்ட நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, உண்மையுள்ள நிலை. எப்போ ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு போறாரு, யார் ஒருத்தர் தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, கான்செக்ரேஷன் எப்ப நடக்கிறாரு, அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு போறார்.
அப்ப கான்செக்ரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எந்த கண்டிஷன்ல இருக்காரு? அழைக்கப்பட்ட நிலை. கரெக்டுங்களா? மீனிங் என்ன? உலகத்தினின்று அழைச்சிருக்கார், பட் இன்னும் கான்செக்ரேட் பண்ணல. பட் இங்க யூதா எழுதும் போது அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவதுன்னா, இது யாரு இந்த அழைக்கப்பட்டவங்க? கான்செக்ரேட்டட், அர்ப்பணிச்ச அழைக்கப்பட்டவங்க. அப்ப ஏன் அழைக்கப்பட்டவங்க எழுதியிருக்கிறார்னா, வித்தியாசம் இருக்குது. அங்க படிக்கிற அழைக்கப்பட்டவங்க இன்னும் அர்ப்பணிக்கல, ஆனா தேவன் உலகத்தினின்று அழைச்சிருக்கிறாரு. பட் இங்க சொல்லப்பட்ட அழைக்கப்பட்டவங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் தான் இங்க நம்ம என்ன பண்றோம்னா கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இவங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? பரிச்சயமான வசனம், பரம அழைப்பு இல்லைங்களா? அதே போல இன்னொரு வசனம் படிக்கிறோம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு வசனம் படிக்கலாம், 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எதற்கு அழைச்சிருக்கிறார் தேவன் அப்படின்னா, நித்திய மகிமைக்கு. அப்ப நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா உடன்படிக்கை பண்ணவங்களா பண்ணாதவங்களா? உடன்படிக்கை பண்ணவர்கள். கரெக்டுங்களா? உலகத்தினின்று தேவன் அழைச்சிருக்கிறாருன்னா உடன்படிக்கை பண்ணியாச்சா பண்ணலையா? இன்னும் பண்ணல. அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, உலகத்தினின்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எப்போ உடன்படிக்கை பண்றாங்களோ அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு அங்க போறாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்படின்னா யூதா இங்க பேசுற அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது யாருக்கு எழுதுறாரு? அர்ப்பணம் செய்திட்ட தேவனுடைய ஜனங்கள். அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்களை பத்தி சொல்லும் போது 2 பாயிண்ட் மென்ஷன் பண்றாரு. இப்படியாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இவங்களை பத்தி 2 விஷயம் அங்க மென்ஷன் பண்றாரு. ஒண்ணு என்னன்னா, இவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாருமே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்களாம். என்ன வார்த்தை இல்லைங்களா? தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்கோ. அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு உபதேசம் இருக்கு இல்லைங்களா? சாங்டிபிகேஷன், த டாக்ட்ரின் ஆஃப் சாங்டிபிகேஷன். கண்டிப்பா அதை பத்தி தெரியலனா யூதா என்ன சொல்ல வர்றான்றது புரிஞ்சுக்கவே முடியாது. பரிசுத்தமாக்கப்படுதல்ல 2 வகை இருக்குங்க. 2 வகை சொல்றதை விட பரிசுத்தமாக்கப்படுதல்ல 2 பகுதி இருக்குது. நான் சுருக்கமா தான் சொல்ல முடியும். ஒருவேளை இதை பத்தி சப்ஜெக்ட் நீங்க கேட்க விரும்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி ஸ்டடி. வால்யூம்ல கூட பிரதர் அங்க பேசியிருக்கிறாங்க. பட் ரொம்ப முக்கியம், சுருக்கமா சொல்லணும்னா பரிசுத்தமாக்கப்படுதல் 2 பகுதி. ஒரு பகுதி யாருன்னா தேவனுடைய பார்ட், இன்னொன்னு நம்முடைய பார்ட். நம்முடைய பார்ட் ஒண்ணு, தேவனுடைய பார்ட். இதுல முதல்ல எது வருதுன்னா நம்முடைய பார்ட் தான் முதல்ல வருது. நாம எப்ப பரிசுத்தமாக்குறோம் அப்படின்னா எப்போ நம்மளைய தத்தம் செய்யறோமோ,
என்னைக்கு நம்மளை கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதுக்கு பேரு தான் நம்முடைய பார்ட். அது 1% தான். ஆனா நம்முடைய பரிசுத்தமாகுதல்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முன்னாடி வைக்கிறோம் இல்லைங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்முடைய பரிசுத்தமாகுதல்ல அடுத்து யார் பண்றாருன்னா தேவன் பண்றாரு. தேவன் எப்படி நம்மளை பரிசுத்தமாக்குறாரு? அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆழமான பாடம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கண்டிப்பா இந்த அழைப்புல ஓடுறது ரொம்ப சிரமம். அன்பான சகோதரர், தயவு செய்து ஸ்டடி ரொம்ப முக்கியம். பேசிக் கிளாஸோட நிக்க கூடாது. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலா ஸ்டடி பண்ணணும். ரொம்ப முக்கியமா அந்த உபதேசங்களை ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? 10 வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசும் 10 உபதேசங்கள். இந்த 10 டாக்டரின் பத்தி சபையார் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். மேலோட்டமா இல்ல, ஒவ்வொரு உபதேசத்தையும் பத்தி அறிவை பெற்று கொண்டிருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னன்னே தெரியாம இந்த அழைப்புல ஓடிட்டு இருக்கிறது அது ஒரு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் ஆகாது. நம்ம என்ன அழைப்புக்கு வந்திருக்கிறோம், என்ன தேவ திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, நீதிமான் ஆக்கப்படுறதுனா என்ன, எப்போ எனக்குள்ள நீதிமான் ஆக்கப்படுதல் நடக்குது, நீதிமான் ஆக்கப்படுதல் உடைய நிலை என்ன, நான் என்ன கண்டிஷன், எப்படி நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், எப்படி நான் மகிமையாக்கப்படுறேன், இதெல்லாம் தேவனுடைய திட்டங்கள். இத பத்தின ஸ்டடி ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா பண்ணும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். விஷயம் தெரியாம ஏதோ பரிசுத்தமா இருக்கணும் பிரதர், நல்லா ஜெபம் பண்ணணும், எக்லிஷா போகணும், பலிஞ்சியம் பண்ணணும் அப்படின்னு டைரக்டா பரலோகத்துக்கு போக முடியுமானா இல்ல. விவரம் தெரியாம போக முடியும். ஓட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அதுதான் பாயிண்ட். நம்முடைய ஓட்டத்தை சரியா நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஒரு ஊருக்கு போறவரு தான் போற வழியை தெரிஞ்சு வச்சிருக்கும். வழியில என்னென்ன இருக்குது, இந்த வழியில எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டலாம், எங்கெங்கெல்லாம் போகலாம், எப்படிலாம் சூழ்நிலை இருக்கும் தெரிஞ்சா தான் கரெக்டா போக முடியும். தெரியாத ஒரு வழியில போனாருன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுவாரு. தான் போற வழி சரியா இருக்குமா தெரியும். ஆகையினால தயவு செய்து எக்லீஷியா, நாகப்பட்டினம் எக்லீஷியாவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இதை கேட்கக்கூடிய ஒரு எக்லீஷியாவுமே கண்டிப்பா ஒரு தனிப்பட்ட சகோதர சகோதரியுமே இந்த 10 உபதேசங்கள் தேறினவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஞாபகம் இருக்குங்களா? 1,44,000 அந்த முத்திரை போடப்படுது நெற்றிகள் இல்ல. எத்தனை பேர் தான் வாங்குறாங்க முத்திரை? வெறும் 1,44,000 பேர் தான் அந்த முத்திரையை வாங்குறாங்க நெற்றிகள்ல. திரள் கூட்டம் கூட வாங்குற மாதிரி தெரியல. அப்ப அந்த முத்திரை வாங்குறது எதை குறிக்குது? The intellectual knowledge of God's divine plan. தேவனுடைய தெய்வீக திட்டங்களுடைய ஆழமான புரிதலை பெற்றிருப்பாங்க. இதை வாங்குறவங்க 1,44,000. பேசிக் கிளாஸ் அப்படின்றது அந்த முத்திரை போடப்படக்கூடிய ஒரு துவக்கம் தான். பேசிக் கிளாஸ் கிட்ட எல்லாருமே முத்திரை போடப்பட்டவங்கன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா இருக்குது. முத்திரை போடப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையே 1,44,000. ஆகையினால தான் உணர்ந்து இந்த தேவனுடைய சித்தம், திட்டங்களை, உபதேசங்களை சத்தியத்தின்படி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் தேவனால் நடக்குது. இதை பத்தி ரொம்ப டீப்பா பேசணும் இன்னைக்கு பாடம் டைம் பார்த்தா. அடுத்து இப்படியாக தேவனுடைய பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா, அது ஒரு பக்கம். ரெண்டாவது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். என்ன இது? இந்த அழைப்புல ஆக்சுவலி பெரிய சீக்ரெட் என்னன்னா, இந்த அழைப்புல ஒருத்தர் இருக்கிறதே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனால காக்கப்படுறதுனாலதான். அன்பானவர்களே, நிறைய நேரங்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய தீமையான காரியங்கள் இருந்து விலக்கப்படுறோம், காப்பாற்றப்படுறோம். எப்படி நடக்குது? எப்படி இந்த காரியம்லாம் நடக்குது? சில நேரங்கள்ல நம்மளே ரொம்ப சரீரம் பலவீனம் ஆயிடுது.
பட் தேவன் தான் தீமை நின்று காத்து கொள்றாரு. எப்படி இந்த காப்பாற்றப்படுதல் எப்படி நடக்குது? படிக்கலாம் சில வசனம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன நடக்குது நம்மளை சுத்தி? நமக்கு தெரியறது இல்ல, கண்ணுல பாக்குறது இல்ல. பட் ஒரு விஷயம் நடக்குது நமக்குள்ள. அதுக்கு காரணம் இருக்குது. என்னன்றத படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, கர்த்தர் இயேசு எப்படி ஜெபம் பண்றாரு பாரு நமக்காக. என்ன வேர்டு சொல்றாரு? நீங்க ஏதோ உலகத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு வந்துருங்க. நோ 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 நோ. உலகத்துல இருப்பாங்க, பட் எதுல இருந்து காப்பாத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, தீமை நின்று. ஐயோ, எவ்வளவு தீமை இல்லைங்க. ஆக்சுவலி தீமைனா என்ன தெரியுங்களா? தீமைனா அது ஈவில். இங்கிலீஷ்ல என்ன வருது? ஈவில். ஈவில்னா என்ன? பேய் பிசாசா? தீமை அப்படின்னா ஒரு பக்கம் விழுந்து போன தூதர்கள், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. சாத்தான், அவனும் ஈவில் தான். அது மட்டும் இல்லைங்க. தீமை சொல்லும்போது ஒரு புது சிருஷ்டிக்கு கெடுக்கக்கூடிய, புது சிருஷ்டியை அழிக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே தீமை தான். அது பாவங்களா இருக்கட்டும், நபர்களா இருக்கட்டும், இல்ல கண்ணுக்கு தெரியாத விழுந்து போன தூதர்களா இருக்கட்டும், சாத்தானா இருக்கட்டும், எல்லாமே தீமைதான் இல்லைங்க. அதனாலதான் இயேசு ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது எங்களை தீமை நின்று காத்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கணும். ஆக்சுவலி நிறைய நேரங்களில் தீமை நம்மளை சுத்தி நிக்குது விழச் செய்வதற்கு. ஒரு நாளும் எல்லா சகோதர சகோதரர்களுக்காக, நம்ம கூட இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸுங்களுக்காக இந்த தீமை நின்று தேவன் தாமே காத்து கொள்ளும்படி ஜெபத்துல நினைக்கலாம். தீமைகள் ரொம்ப சூழ்ந்திருக்குது அன்பானவர். ரொம்ப ஜாக்கிரதை தேவைப்படுது. விழித்திருக்கணும், இல்லைன்னா விழுந்துருவோம். பட் இருந்துட்டாலும் கர்த்தர் நம்மளை காத்து கொள்றாரு. அது ரொம்ப ஆச்சரியம். நிறைய நேரங்கள் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். எப்படி நம்ம இருக்கோம் இல்லைங்களா? நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாம இருக்கிறதும் அது கர்த்தருடைய கிருபை தான். 11:12 படிங்க. யோவான் 17:11-12. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. சோ அப்போ இது விசேஷமா அப்போஸ்தலருக்கு ஜெபம் பண்ணிட்டாலும் கண்டிப்பா இந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் அங்க இருக்கும், நம்ம நம்புறோம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த 2000 வருஷமா தம்முடைய பின்னடியார்களை என்ன பண்றாருன்னா, இப்படிப்பட்ட தீமை நின்று அவரு காத்து கொள்கிறதாக நாம படிக்கிறோம் இல்லைங்களா? யோவான் 6:39 படிக்கிறோம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி காலத்தில் நான் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக சொல்றாரு. தேவனுடைய அழைக்கப்பட்ட ஜனங்கள், மாபெரும் வாய்ப்புக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் பத்தி சொல்லும் போது அவங்க தேவனால் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. தேவனால பரிசுத்தமாக்கப்படுறோமா இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸா உணர்ந்து பார்க்க வேண்டி இருக்குது. அது எப்படி உணரலாம்?
எப்படி உணரலாம்னா, அதுக்கு முன்னாடி முதல்ல பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்னன்ற விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சு அந்த நாலேஜ் பெற்றிருந்தா மாத்திரம்தான் லைஃப்ல அது உணர முடியும் அன்பான. ஏன்னா பிளாங்கா இருக்கும். நம்ம லைஃப்ல என்ன நடக்குது, தேவன் நம்ம லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என்னன்னே ஒண்ணுமே புரியாது. முறுமுறுத்துட்டு, கன்ஃபியூஷன் ஆயிட்டு, பதட்டம் ஆயிட்டு. சோ அப்போ கர்த்தர் இயேசு காக்கப்படுறாரு, காக்கப்பட்டவர்கள் உடைய பாதுகாப்பு இருக்குது. இவ்வளவு பெரிய வாய்ப்புல இருக்கக்கூடிய வந்திருக்க அவங்களுக்கு எழுதுறாரு, இரக்கம், சமாதானம், அன்பு இது பெருகணுங்களாம் நம்ம வாழ்க்கையில். இரக்க குணம், இரக்கம், சமாதானம், அன்பு இது 3 பெருகணுங்களாம். ஆக்சுவலி நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த இரக்கம், பிட்டி இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. பட் பெருகணும். சமாதானம் இருக்குது நார்மல் டைம்ல. உபத்திரவங்கள் மத்தியில இருக்கா? பெருகணும். அகாப்பே அன்பு பெருகணும். இதெல்லாம் எவ்வளோ இது ஒவ்வொன்னு தனித்தனி சப்ஜெக்ட். எப்படி நமக்குள்ள இரக்கம் பெருகுது, சமாதானம் எப்படி பெருகணும், எப்படி அகாப்பில பெருகிறது, இது மல்டிப்ளை ஆகணும். மல்டிப்ளை ஆனா தான் இந்த ஓட்டத்துல ஜெயிக்க முடியும் என்பாங்க. ஆகையினால இந்த முதல் 2 வசனங்கள் நம்ம தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியமா இருக்குது. பட் சரியா உணர்ந்து கொள்ளணும்னா தேவனுடைய வசனங்களை, சத்தியங்களை தினமும் படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக இருக்கும். எப்படி நம்ம பேசிக் கிளாஸ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் கேரக்டர் படிக்கிறோம், நல்ல விஷயம்தான். அதே போல சில உபதேசங்களுக்கு அதனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க, வாய்ப்புல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். சபை ஞானமா பயன்படுத்தி அப்படிப்பட்ட சத்தியங்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா? சோ தொடர்ந்து இந்த நிருபத்துல இருக்கக்கூடிய காரியங்களை படிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்த வாரம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.